இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு கோவிலை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது அழகராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள் கோயில். இதிலே தேவராஜ பெருமாள் காலத்தில் முற்பட்டது கல் கட்டடம். தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திலே வந்து பார்த்து இது பல நூற்றாண்டுகளை கடந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் சமீபத்தில் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய கட்டடம் அழகராஜ பெருமாள். அதை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், இது மதுரைக்கு அருகில் உள்ள அந்த அழகர் கோயிலிலிருந்து கொண்டு வந்த சுவாமி என்று சொல்வார்கள். அதை பற்றி ஒரு கதையும் அங்கே நிலவுவது உண்டு. அதாவது அதற்கு எதிர்ப்புறம் ஒரு மதில் கட்டப்பட்டது. ஆனால் மதில் சுவர் இடிந்து கொண்டே இருந்தது. என்னவென்று பார்க்கையில் அது அந்த அழகருக்கு நேர் எதிர்ப்புறமாக அது தெற்கு புறத்திலே பார்த்து கொண்டிருந்த சாமி. எனவே அழகரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் மதில் இடிந்து விழுகிறது என்று சொன்னார்கள். எனவே அவருடைய சுவாமிக்கு எதிர்ப்புறம், அழகராஜ சுவாமிக்கு எதிர்ப்புறம் ஒரு துவாரத்தை வைத்து அதை கட்டி பொழுது அந்த மதில் சுவர் நின்றதாக சொல்வார்கள். அதேபோல் அங்கு இருக்கிற அழகர் கோயிலுக்கு முன்னிருக்கிற 12ஆம் படி கருப்பு என்பதைப் போலவே அங்கே இருக்கின்ற இந்த கொடி மரத்துக்கு கீழே ஒரு வாள், அரிவாள் போன்றவர்களெல்லாம் வைத்து அதை 18ஆம் படி கருப்பு என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இங்கே இருப்பவர்கள் அதை கம்பத்தடியான் என்று சொல்லி அதை 3 வருடத்திற்கு ஒரு இங்கே பலியிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே தான் ஒரு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதை சேர்ந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவர்கள் அதே மாதிரி தொல்பொருள் இலாக்காவில் அவர்கள் அங்கே அதை விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்கள் நேரில் வந்து பார்த்து அவர்கள் இதை ஒரு கல் கூட இதை மாற்றக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் என்ன செய்தேன் என்றால், பேரூரில் இருக்கிற ஒரு சபதி, மிக நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு சபதி எனக்கு ஏற்கனவே நட்பாக இருந்தார். அவரை அழைத்து கொண்டு வந்தேன். அவர் உள்ளே போய் பார்த்து அந்த கல்லிலே இருக்கிற பகுதியெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அங்கு இருக்கிறவர்களை வைத்து மண்வெட்டியால் வெட்டி பார்த்தார். மேலும் அந்த இது விளக்கமாற்று குச்சின்னு சொல்வார்கள், மெல்லியதாக இருக்குமே, அந்த தென்னங்கோலையிலிருந்து பிரித்திருப்பால் அந்த குச்சியை கொண்டும் அவர்கள் அந்த இடத்துல தோண்டி பார்த்தார். தோண்டி பார்க்கும்பொழுது அவர் என்ன உண்மையை சொன்னார் என்றால், இது ஒரு புதிதான ஒரு கட்டடக்கலையை சேர்ந்தது. இது அஸ்திவாரம் எல்லாம் எதுவும் போடப்படவில்லை. அஸ்திவாரம் போடப்படும் அதை நல்ல குழியாக ஆழமாக தோண்டி பெரிய பெரிய பாறாங்கற்களை போட்டு அதன் மேலே இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த அழகராஜ பெருமாள் தற்போது கட்டப்பட்டு அந்த 300 வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கட்டம் லேசாக இறங்கி கொண்டிருந்ததை கண்ணுற்றோம். எனவே இதுதான் இதற்கான காரணம் என்பதை பார்த்தோம். பார்த்த சமயத்திலே அவர் வெளியே வந்தார். அந்த கொடிமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு என்பதைத்தான் அதை கம்பத்தெரியார் என்று கூறுகிறார் என்று, இதற்கு அந்தணர்கள் கூட குலதெய்வமாக வழிபடுகிறார் என்றெல்லாம் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர் பார்த்துவிட்டு வந்து வாயிலை அடித்து கொண்டார். ஐயோ, இவ்வளவு நீங்கள் பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய முன்னோர்களெல்லாம் ஏன் இதை சரிபார்க்காமல் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் மிகுந்த ஒரு துயரத்தோடு கூறினார். நான் என்னவென்று கேட்டேன். அவர் அழைத்து வந்து கொடிமரத்தினுடைய கீழே அந்த இடத்திலே காண்பித்தார்கள். முன்னாலே இருக்கிற பகுதியிலே இருக்கிறதில்லை ஆஞ்சநேயர், பின்னாலே சங்கு சக்கரம் எல்லாம் இருந்தது. இந்த சங்கு சக்கரம் இருக்கிற இடத்துல எல்லாம் அருவாள்களையும் அதே 3 வருடத்துக்கு ஒருவரை பலி கொடுப்பதையும் கொண்டிருந்தால் எப்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர் என்னிடத்தில் கூறினார். அப்பொழுதுதான் நானும் அதை பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி அந்த சங்கு சக்கரம் ஆஞ்சநேயரும் இருக்கிற இடத்துல ஒரு ஆற்றி பலி கொடுப்பார்கள் என்று எனக்கும் அப்பொழுதுதான் சிந்திக்க தோன்றியது. நான் உடனே என்ன செய்தேன் என்றால், இது சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் தகவல் கூறினேன். ஐயா, இப்படி இருக்கிற இடத்துல எப்படி பலியை கொடுப்பது என்று கூறினேன். அவர்கள் வந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், அதுக்கு பொறுப்பானவர்கள் என்னுடைய அப்பா காலத்திலே இருந்தது, என்னுடைய தாத்தா காலத்தில் இருந்து, அதற்கு முன்னாலே இருந்து பல நூற்றாண்டுகளாக இருந்த பழக்கத்தை எப்படி நான் மாற்றுவது என்று அவர் கேட்டார்கள். நான் யோசிக்க தொடங்கினேன். இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை. எனவே நான் அவர்களிடத்திலே சொன்னேன், இதற்காக தனியாக ஒரு இடம் தள்ளி வைத்து நாம் பந்தல் போட்டு அந்த இடத்துல வைத்து கொள்ளலாம். வேண்டுமானால் கோயில் வேண்டுமானால் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்திலே வைத்து பலியை கொடுப்பது என்பது இது எந்த வகையிலும் சரியாகாது என்று அவர்களுக்கு உணர்த்தி அவர்களும் சிந்தித்து பார்த்தார்கள். அவருடைய பெரியவர்களெல்லாம் அணுகி பார்த்தார். அந்த பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இது சரிதான், இவர் சொல்லக்கூடிய கருத்து சரிதான்.
ஆனால் இதற்கு என்ன மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆண்டவனிடமே இருந்து நமக்கு அதுக்கு ஒரு அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னார். எனவே ஒரு நல்ல நாள் குறித்து அந்த இடத்திலே அதை கேட்டோம். அதை பூ போட்டு கேட்பது என்று சொல்வார்கள். அதாவது ஒரு 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 பூவை மடக்கி வைத்து ஒன்றாக அதே மாதிரியான சிகப்பு ஒன்றை வைத்து அந்த இடத்திலே பொட்டலமாக கட்டிக்கொள்வார். அதை போடுகின்ற பொழுது இது பூ போடுதல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி போடும்போது சிவப்பும் வைத்துக்கொள்ளலாம், குங்குமம் வைத்துக்கொள்ளலாம், அதற்கு பிறகு செவ்வரளியும் வைத்துக்கொள்ளலாம். இவ்வாறு இது பூவை போடுகின்ற பொழுது அதிலே வரும்போது முதலிலே அது இடம் என்றும் சிகப்பாக இருப்பது வளம் என்றும் சொல்வார்கள். முதல் தடவையிலே இடம் வளம் வந்துவிட்டால் நாம் அதை மாற்றி செய்யலாம் என்றும், அவ்வாறு மாறி வந்தால் அதை எதையும் மாற்றம் செய்யக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து கொண்டார்கள். எனக்கு சுவாமியை வேண்டி சுவாமிக்கு அபிஷேகமெல்லாம் செய்து வெளியிலே கொண்டு வந்து எல்லோரும் கூடி அந்த இடத்துல அந்த போட்டு பார்த்தார்கள். அது வெள்ளையா சிகப்பா என்று போட்டு பார்த்தார்கள். இடமா வளமா என்று அது சொல்லுவார்கள். அந்த மாதிரி போட்டு பார்க்கும் முதலில் இடம் அடுத்ததாக வளமும் வந்தவுடனே சுவாமி வழிவிட்டதாக எண்ணி அதற்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இது மாதிரி போட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த இடத்துல இந்த அரிவாள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு போய் வைத்து அதிலிருந்து 18ஆம் படி இதாக சமீப காலமாக அதை அந்த மாதிரி பூஜை செய்து வருகிறார்கள். எனவே இந்த கொடிக்கம்பத்தின் கீழே வெறும் பெருமாள் மட்டும்தான் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. எனவே இந்த முறையிலே ஒரு தவறு என்பதை கண்டவுடனே அதை திருத்தம் செய்யப்பட்டது. இது பெருமாளுடைய இந்த அழகராஜ பெருமாள் தேவராஜ பெருமாளுடைய எண்ணம் தான் என்று எண்ணி எல்லோருமே அந்த மாற்றத்துக்கு உட்பட்டார்கள். இப்படியே தான் இந்த காலங்கள் வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொல்பொருள் துறை ஏரியிலிருந்து எந்த விதமான அனுமதியும் கிடைக்காதனாலே இந்த பல நூற்றாண்டுகளாக இருந்த அந்த ஒரு கும்பாபிஷேகம் எதுவும் நடைபெறாமல் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது இன்றைக்கும் இந்த ஒரு தவறை என்னுடைய காலத்திலே திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று எண்ணி நான் என் மனதிலே அந்த பெருமாளுடைய அருளை நினைத்து நான் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலே சென்று வணங்கி அவளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று வருகிறேன். இந்த மாற்றத்தை யாருடைய வெறுப்புமோ இல்லை வேண்டாம் என்று சொல்கின்ற நெகட்டிவான பார்வையும் இல்லாமல் எல்லோருடைய சம்மதத்தோடு இது செய்தது ஆண்டவனுடைய எண்ணம் தான் என்று எண்ணி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.